இல்லை குருதேவா, எந்த பாவமும் மரியாதை என் பிரஜைகளை இழப்பதற்கு நான் தயாராக இல்லை. Stop it! என் ஹஸ்பண்டோட கிமிக்ஸ் உங்க எல்லாரையும் நல்லா குழப்பி இருக்கு. அதனால உங்களுக்குள்ளே சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏந்தாங்க, இதையும் உங்களுக்கு யார் கொடுத்தார்கள்? மோதி பாய். நான் உங்களை இங்க அலர்ட் பண்ண வந்திருக்கேன். உங்க டீம்ல இருக்கிற ஒருத்தர் தான் நீங்க இருக்கிற இடத்த நெல்சனுக்கு சொல்றாங்க. யார் அது? நீங்கள் அவனை கண்டீர்களா? No. But the important thing is they have left with their army. And அவங்களோட அடுத்த மொமெண்ட் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க உங்க இடத்துக்கு வந்து உங்களை அட்டாக் பண்ண போறாங்க. Come on, move on. All place is empty, sir. No one is here. Don't hurt you. கத்தாதீர்கள். எனது பெயரை உரக்க கூறாதீர்கள் நெல்சன் அவர்களே. நான் கூறுவதை நம்புங்கள். அவர்கள் அனைவரும் இங்குதான் இருந்தார்கள். உன்னை கொன்னுடுப்பேன். ஆனா நீ எங்களுக்காக நிறைய செஞ்சிருக்க. அதனால மன்னிச்சு விடுறேன். Back to the palace. Your Excellency, எதுக்காக இப்ப டென்ஷனா இருக்கீங்க? நானே பேலஸ்க்கு போயிருப்பேன். இல்லை, வேறு ஒரு தருணமாக இருந்திருந்தால் அனுமதித்திருப்பேன். ஆனால் இப்பொழுது நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. ஆங்கிலேயர்கள் மீது எங்கள் ஜான்சியின் பிரஜைகளுக்கு வெறுப்பு அதிகமாக உள்ளது. அவர்களால் உங்களுக்கு ஆபத்து ஏற்படும். என் பிரஜைகளின் கோபத்திற்கு தாங்கள் ஆளாகிவிடக் கூடாது. நான் உங்களுடன் இருப்பதால் உங்களுக்கு தான் பாதுகாப்பு. குருதேவா, நான் ஒரு முக்கியமான வேலையை முடிக்க வேண்டியிருக்கிறது. என்ன மகாராணி, மீண்டும் நீங்கள் தனியாக போர் புரிய திட்டமிடுகிறீர்களா? இல்லை குருதேவா, இது வேறு ஒரு விஷயம். என் குதிரையை அழைத்துக் கொண்டு அரண்மனையின் தெற்கு வாயிலுக்கு வந்து விடுங்கள். இல்லை மகாராணி, நான் உங்களை தனியாக செல்ல அனுமதிக்க மாட்டேன். குருதேவா, உங்கள் மனு மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அங்க இருக்க லக்ஷ்மி பாய் போய் புடிங்க. நீங்க ரெண்டு பேரும் மேல போங்க. அந்த ஜான்சியோட பிளாக வெளியெடுங்க. சார், நாம ஜான்சியோட பிளாக எடுக்க முடியாது. அங்க நிறைய லேண்ட்மைன் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆபீசர். எஸ் சார். லக்ஷ்மி பாயை தேடுறதுக்காக உங்க சோல்ஜர்ஸை கூட்டிக்கிட்டு ஜான்சியோட சரௌண்டிங் ஏரியாஸுக்கு போங்க. இப்ப என்ன பண்றது? நான் மெஜஸ்டிக் இந்த நியூஸ எப்படி கொடுப்பேன்? ஐ திங்க் மோதி பாய் கிட்ட போய் இதுக்கான சஜஷன்ஸ கேட்பேன். முழு ஜான்சியையும் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றியதற்கு பின்பு லக்ஷ்மி பாய் தனது படைபலத்தை அதிகரிக்க வேண்டி அருகில் உள்ள ராஜ்யங்களுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. வாயில் திறக்கட்டும். நாங்கள் உங்கள் மகாராஜாவை காண வேண்டும். அதுக்கான அதிகாரம் எங்ககிட்ட இல்ல. செல்லலாம், வாருங்கள். புந்தேல்கண்டில் இருக்கும் வேறு சில மன்னர்கள் நமக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார்கள். சேவகனே, உன் மகாராஜாவிடம் சென்று கூறு, ஜான்சியின் மகாராணி அவரை காண வந்திருக்கிறார்கள். மகாராணியார் வாழ்க. எனக்கு நம்பிக்கை இருந்தது. நிச்சயம் உங்கள் மன்னர் எங்களுக்கு உதவுவார் என்று. மன்னிக்க வேண்டும் மகாராணி அவர்களே. தற்போது எங்கள் மகாராஜா அவர்கள் அரண்மனையில் இல்லை. அவர் அனுமதியின்றி எங்களால் அனுமதிக்க இயலாது. லலித்பூர் மன்னர் வாழ்க! லலித்பூர் மன்னர் வாழ்க! லலித்பூர் மன்னர் வாழ்க! உங்கள் மன்னர் அரண்மனையில் இல்லை என்றால் லலித்பூர் மன்னர் உங்கள் பிரஜைகள் எவரை வாழ்த்தி கோஷமிடுகிறார்கள்? அது மகாராஜா, எங்களை எதுவும் கேட்க வேண்டாம். எங்களால் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட முடியாது. எங்களை மன்னித்து விடுங்கள். மன்னித்து விடுங்கள். மகாராஜா மட்டுமல்ல, தற்போது பிரஜைகளும் பயத்திலேயே உள்ளனர். அம்மா, எனக்கு களைப்பாக இருக்கிறது. எனக்கு பசி எடுக்கிறது.